ஹாய் ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங்க. இன்றைக்கி என் பொண்ணுங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இன்றைக்கி ரிலாக்ஸாக நான் மட்டும்தான் வீட்டில் இருக்க போகிறேன். அதனால் எனக்கு தேவையான செல்ஃப் கேர் எல்லாம் பண்ணிக்கலாம், என்னோடய வேலைகளெல்லாம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த பொடி பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, மஞ்சள், அப்புறம் இந்த ரோஸ் ட்ரை வச்சுருப்பாங்க இல்லைங்க, அதுதான். இதை கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நமக்கு எதுக்குன்ட்டு யாரும் நினைக்காதீங்க. இது ரொம்ப ஈஸியான பொருள். ஃபேஸில் பிம்பிள்ஸோ இல்லை பிளாக் மார்க்ஸு அதெல்லாம் இருக்கும்போது கழுத்துலலாம் நம்ம செயின் போடுற இடம்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே ஈவன் டோனாக கண்டிப்பாக இது கேட்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த பான்ஸோட ஜெல் மாய்ஸ்சரைசர் நல்லாவே செட் ஆகுதுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பிம்பிள் ஸ்கின் தான். ஆனால் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். அப்போல்லாம் 90 கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணோம். இது ரெக்கமெண்டேஷன்லாம் இல்லைங்க, இதை நான் யூஸ் பண்ணனால சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதம் சேவ் பண்ணி வச்ச பாலாடை இது. ஒரு 1.5 மாதமே ஆயிடுச்சு. அது அப்படியே ஃப்ரீசர்லேயே இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால சரி இதை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய வீடியோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு நெய் கிடச்சிது. ஒரு ஃபஸ்ட்டு ஆஃபில் கொஞ்சம் சொதப்புச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன். உண்மையிலேயேங்க மணலாக நெய்யும்பாங்கள்ல, அந்த மாதிரி நெய் எனக்கு கிடச்சிது. நான் காலையிலேயே இதை எடுத்து வெளியில் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா ஐஸ் வாட்ரு ட்ரேலெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இதுக்கு கண்டிப்பாக நமக்கு நல்ல சில் வாட்டர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த வெண்ணெயை தனியாக எடுக்க முடியுது. மிக்சியில் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணி வார்மாக இருக்குது அப்படின்னாவே அந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகிடுது. எனக்கு அப்படி தான் ஆச்சு. நான் என்ன பண்ணேன், மறுபடியும் கொஞ்சம் சில் வாட்டரை ஊற்றி மறுபடியும் அடிச்சுட்டு மறுபடியும் எடுத்தேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் ஒர்க் போயிட்டுருந்தாங்க. நான்லாம் குட்டி வயசில் இருக்கும்போது. அப்போ வீட்டில் பண்ணுற இந்த பலகாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளே ஹோம்மேடாக பண்ணுற ஐட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது. அப்போ எனக்குமே அதை நான் பார்த்து பழகினது கிடையாது. ஆனால் இப்போ நான் அம்மா ஆனதுக்கப்புறமா சில விஷயங்கள்லாம் நான் வீட்டில் தானே இருக்கேன். ஸோ சில விஷயங்கள்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்மளே பார்த்து பண்ணி கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ யூடியூப் சொல்லவே வேண்டாம், எல்லா வீடியோஸும் உள்ளே இருக்குது. நமக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். இப்போ கல்யாணம் ஆகிற பொண்ணுங்க, இப்போ டீனேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. நமக்கு ஏதாவது டவுட்னா டக்குன்னு யூடியூப் எடுக்கிறோமா, பார்க்குறோமா, அதுக்கு உண்டான சொல்யூஷன் எல்லாம் கிடச்சிடுது. அப்போல்லாம் கிடையவே கிடையாது. கூகுள்ன்றதே கொஞ்சம் ரேராக தான் இருந்துச்சு. அப்போ ஃபோனே பார்த்திங்கன்னா பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போவே கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறவங்க தான் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுவே பெரிய விஷயமா இருந்தது. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ டெய்லியுமே நான் தோசையில் பாப்பாங்களுக்கு எண்ணெய் ஊற்றி கொடுக்குறேன், நெய் ஊற்றி கொடுக்குறேன். அப்போ நான் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தேய்ச்சி கொடுத்துருவேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்குமே ஒரு 10 இயர்ஸ் 9 இயர்ஸ் ஆகுதுன்னா மில்க்கு, நெய், இந்த மாதிரி டைரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கம்மியாக தான் கொடுக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக பிம்பிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டமெல்லாம் நம்ம வீட்டிலே பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணெய் எடுத்துட்டேன். ஒரு இதில் அது ஃபோன் ஆஃப் ஆனனால டக்குன்னு உங்களுக்கு நான் காட்ட முடியல. ஆனால் இப்போ தான் ஆன் பண்ணேன். நல்லாவே அழகாக பால் மாதிரி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சரி நம்மளே உண்டாக்குன ஒரு பொருளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் இருக்கிற நல்ல வாட்டர் எல்லாமே நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துடணும். நல்லா நமக்கு தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடணும் அதிலிருந்து. அப்புறம் ஒரு நல்ல ரவுண்டான கடாயை வச்சுட்டு அதில் போட்டேன்.
கொஞ்சம் நேரம் வரைக்கும் சிம்மில், அதான் ஃபுல்லாகவே இந்த ப்ராசஸே பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து சிம்மில் மட்டும்தான் இருக்கணும். சிம்மில் இருக்க அந்த மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர் பதை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே கொஞ்சம் வந்து தெளிஞ்சிரும். அது தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த கலரை பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும். நான் நடுவில் கொஞ்சம் அந்த பட்டர் எடுத்து எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக அந்த பட்டர் வந்து எல்லா பக்கமும் நான் ஆக்கி வச்சுட்டேன். சரி தொடச்சா போயிடும் அப்படின்னு நினச்சி தொடச்சா எதுலேருந்துமே போகலை. நான் வேறு கிடைக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம் ஃபுல்லாக பிசு பிசுன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதீங்க. அளவாக தேவையான 3 பாத்திரத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு உண்டானதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சம் ஹீட் வாட்டரெல்லாம் சுடு தண்ணி வச்சு அந்த இடத்தெல்லாம் தேய்ச்சி விட்டேன். சோப்பு போட்டேன், அப்பவும் போகலை. அப்புறமா வந்து சுடு தண்ணி வச்சு மிக்ஸி கிட்ட அப்புறமா இண்டக்ஷன் கிட்ட எல்லாம் தொடச்சி விட்டதுக்கப்புறமா தான் கொஞ்சம் போச்சோம். அதோட மனமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே வரைக்குமே அந்த மனம் அப்படியே அந்த இடத்துல இருந்துச்சு. அப்புறம் நல்லா வந்து ஃப்ளோர் கிளீனரெல்லாம் போட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வெயில் அடிக்குதுன்னு துணியை கொண்டு போய் வெளியில் போட்டோ இல்லையோ அதுக்கு அடுத்த செகண்டே அந்த மழை பேஞ்சிருச்சு. சீக்கிரம் போய் அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த நுரை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அப்படியே அதை அப்சர்வ் பண்ணி கீழே போயிட்டே இருந்துச்சு. அந்த எல்லோ கலர் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக சமைச்சிட்ருந்தேன். நம்மளும் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளும் செல்ஃபாக பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் கருவேப்பிலை வந்து போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும் சொன்னாங்க. அதனால் நானும் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நான் இப்படி காட்டும் போதே பாருங்கள், அந்த உண்மையான ஒரிஜினல் வந்து நெய் வந்து இப்படி தாங்க இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் உண்மையிலே ஒரிஜினல் நெய் கிடையாது போல் இருக்குது. நான் இந்த கண்ணாடி பாட்டில் பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினேன். உண்மையிலே இது ஒர்த்து தான். நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்ணாடி பாட்டிலை. நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி காய வச்சு தான் வச்சுருந்தேன். கரெக்டாக இது செய்யறதுக்காகவே வாங்கின மாதிரி அந்த பாத்திரம் வந்து எனக்கு கிடச்சிது. கரெக்டாக அது நிரம்பி இருந்தது அந்த நெய் வந்துட்டு. நான் நல்லாவே அதை வந்து இது பண்ணிக்கிட்டேன். அதாவது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நான் இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறேன். நல்லா கரெக்டாக ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. நான் என் பசங்க வந்ததுமே நான் காமிச்சேன். அவங்களுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி. அம்மா நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னாங்க. மேக்ஸிமம் என் பசங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுங்கம்மா, நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் ஏன் பண்ண மாட்டேறீங்க அப்படிம்பாங்க. உண்மையிலே என்னோடய மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா என்னோட 2 பொண்ணுங்களும் தான். சின்ன விஷயம் நான் பண்ணால் கூட அதை வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்குவாங்க. அம்மா பண்ணியிருக்காங்கடா இது அப்படி சொல்லுவாங்க. இந்த கலர் பார்த்திங்களா எவ்வளோ எல்லோயிஷாக இருக்குது. இது தாங்க ஒரிஜினல் நெய். நம்ம வாங்குகிற நெய்யெல்லாம் கண்டிப்பாக அதில் ஏதோ டால்டா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில்